7 மலை ஏறி ஈசனை பார்த்துவிட்டு திரும்பிய பக்தருக்கு இப்படி ஒரு நிலையா? வெள்ளையங்கிரியில் ஒரு உயிரிழப்பு. கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையில பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் வரைக்குமே பக்தர்களுக்கு மலை ஏற அனுமதி அளித்ததை தொடர்ந்து தினசரி ஏராளமான பக்தர்கள் மலை ஏறி சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த 42 வயதாகக்கூடிய ரமேஷ் அப்படின்றவர் கடந்த 9ஆம் தேதி தன்னுடைய நண்பர்களோட வெள்ளையங்கிரி மலை சுயம்பு லிங்கத்தை தரிசனம் செய்ய ஏறி இருக்காங்க. அதை தொடர்ந்து 7 மலையையும் ஏறி சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அதிகாலை நேரத்தில் 5வது மலைக்கு வரும்போது திடீரென அங்கு ஏற்பட்ட கடும் குளிர் காரணமா அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்காங்களாம். உடனடியாக ஆலந்துறை காவல்துறையினர் அதுக்கப்புறமா கோவில் நிர்வாகத்தினருக்குமே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வனத்துறையினர் உதவியோட மயங்கிய நிலையில இருந்த ரமேஷ கீழே இறக்கி கொண்டு வந்திருக்காங்களாமா. மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் அவரை பரிசோதனை செஞ்சதுல அவர் ஏற்கனவே இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்களாம். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. இதை தொடர்ந்து ஆலந்துறை போலீசார் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உயிரிழந்த ரமேஷுக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்காங்களாம். இதை தொடர்ந்து இருதய பிரச்சனை, சுவாச கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க மலை ஏறக்கூடாதுன்னு தொடர்ந்து வனத்துறையினரால வலியுறுத்தப்பட்டு வருது. மலை ஏறத்துக்கு முன்னாடியுமே பக்தர்களுக்கு மலை அடிவாரத்துல மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இருந்தாலும் உயிரிழப்புகள் ஏற்படுறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.